அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது கவுனி அரிசி எனும் கருப்பு அரிசியினுடைய மருத்துவ குணங்களை தாங்க. கவுனி அரிசியில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்து உள்ளன. மற்ற வகை அரிசிகளை விட கருப்பு அரிசியில் அதிக அளவு நியூட்ரிஷியன் அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. எனவே இதய நோயை தடுக்கவும், மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும், வீக்கத்தை குறைக்கவும் பயன்படுகிறது. கருப்பு அரிசியில் அதிக அளவு நார்ச்சத்து நிறைந்து உள்ளன. ஒவ்வொரு அரை கப் கவுளி அரிசியிலும் 3 கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இந்த நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. வயிற்றுப்போக்கு, குடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. உடல் பருமனை குறைக்க வேண்டுமெனில் கருப்பு அரிசியை தேர்வு செய்து கொள்வது மிகவும் சிறந்தது. கருப்பரிசியானது உடல் எடை குறைய மிகவும் துணை புரிகிறது. இவ்வரிசியை தொடர்ந்து உண்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் தன்மை கொண்டது. கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை போக்க உதவுகிறது. அரிசியில் கஞ்சி வைத்தோ அல்லது சாதம் செய்தோ சாப்பிட இதில் உள்ள நார்ச்சத்து குளுக்கோஸ் நீண்ட நேரம் உங்கள் உடலில் உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறது. இதனால் டைப் 2 நீரிழிவு அபாயம் குறைக்கப்படுகிறது. உடலின் ஆற்றலை அதிகரிக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் தினசரி உணவில் எடுத்துக்கொள்வதால் உடல் நீரிழிவை எதிர்த்து போராட உதவுகிறது. கவுனி அரிசியில் வடித்த சோற்று கஞ்சியை குடித்து வந்தால் குதிகால் வலி நீங்கும். இவ்வரிசியில் உள்ள ஆந்தோசயானின் என்ற நிறமி நமது இதயம், மூளை மற்றும் இரத்த குழாய் செயல்பாடுகளை புத்துணர்ச்சியாய் இருக்க வைக்கிறது. கவுனி அரிசியில் விட்டமின் இ உள்ளதால் தோல் மற்றும் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். இவ்வரிசியில் இரும்பு சத்தும் இருப்பதால் நரம்புகளுக்கு வலிமை கொடுக்கின்றது. அரிசியின் தனி சிறப்பே அதன் கருமை நிறம்தான். கருப்பு நிறத்திற்கு காரணம் ஆந்தோசயானின் என்னும் நிறமி. இந்த நிறமிகள் இதயம், மூளை, இரத்த குழாய்களின் செயல்பாடுகளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன. மேலும் இரத்த நாளங்களில் படியும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துகிறது. இரத்த நாளங்களை முதிர்ச்சி அடையாமல் பாதுகாத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை தக்க வைக்கிறது. நச்சு பொருட்கள் உடலில் சேர்வதே பல்வேறு நோய்களுக்கு காரணம். கவுனி அரிசியில் காணப்படும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் கல்லீரல், இரத்த நாளங்கள், பெருங்குடல் ஆகியவற்றில் குவியாதவாறு தடுக்கிறது. கவுனி அரிசி சமைக்க அதிக நேரம் எடுக்கும். அதனால் சமைப்பதற்கு முன் 2 மணி நேரமாவது அரிசியை ஊற வைத்து சமைக்க வேண்டும். அரிசியை கொண்டு கஞ்சி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். கவுனி அரிசி அரை கப், தண்ணீர் 2 கப்பு, உப்பு தேவையான அளவு, பசும்பால் 1 கப். அரிசியை 2 மணி நேரம் ஊற வைத்து அதனை நீரை வடித்து அம்மியிலோ அல்லது மிக்சியில் போட்டோ நொய் போல அரைத்து கொண்டு மண் சட்டியில் 2 கப் நீர் ஊற்றி கொதிக்க வைத்து அதில் அரைத்த அரிசியை போட்டு உப்பு சேர்த்து வேக வைத்து நன்கு வெந்தவுடன் பசும்பாலை சேர்த்து திக்கான பதம் வந்ததும் இறக்கிவிட வேண்டும். இதுதான் கவுனி அரிசி கஞ்சி. கவுனி அரிசியில் சர்க்கரை பொங்கல், பாயாசம் என பலவித இனிப்பு பண்டங்களையும் செய்யலாம். ஆதலால் இன்றே கவுனி அரிசியை அடையாளம் காண்பீர், உணவில் சேர்ப்பீர், நோயின்றி வாழ்வீர். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.